ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து இந்த ஃப்ராக் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட கட்டிங் வீடியோ வந்து உங்களுக்கு நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோலேயே போட்டிருக்கேன். ஸோ அதோட கண்டினியூட்டி தான் இது. அதை பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஸோ நம்ம இதை வந்து போவுக்காக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து போ வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். இந்த எக்ஸ்ட்ரா நம்ம அட்டாச்மெண்ட்டுக்காக சின்ன சின்னதாக ஏதாச்சும் நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் வந்து தைக்க ஆரம்பிக்கும் போதே அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருங்க. நீங்கள் ஏதாவது பூ வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பூவை வந்து ரெடி பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து தைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா தைச்சி முடித்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் அப்படியே வச்சு அட்டாச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம போவுக்கு வந்து 4 பக்கமும் தைச்சிட்டு இந்த மாதிரி ஒரே ஒரு லேயர் மட்டும் எடுத்து அந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு கட் கொடுத்துட்டு நம்ம வந்து டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு கேப் இருந்தால் போதும். அதுக்குள்ளேயே வந்து நம்ம இதை ஃபுல்லாக டர்ன் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து ஃபுல்லாக ஃப்ளீட்ஸ் மாதிரி வச்சு ஒரு தையல் மட்டும் ரஃபாக ஒரு தையல் போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த போ வந்து உங்களுக்கு நல்லா அந்த மடிப்பு வந்து உங்களுக்கு அப்படியே நின்றும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து சென்டரில் இந்த ப்ளீட்ஸ் வந்து எடுத்துக்கணும். அப்படியே கையோட ஒரு தையலை மட்டும் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு போ வந்து ரெடி. அடுத்தது நம்ம வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அதில் சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா கவுனில், அது எல்லாத்தையும் நம்ம வந்து தைக்க ஆரம்பிச்சிடலாம். பாடி போர்ஷனை வந்து எடுத்து வச்சுருங்க. நம்ம அதில் தான் நம்மளுக்கு ஃபுல் ஒர்க்கும் இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாட்டமில் வந்து கீழே மடித்து தைக்கிற வேலை மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து மடித்து தைக்கிறத வந்து முடிச்சிடலாம். கீழே பாட்டமில் வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. நல்ல பக்கம் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டிங் பண்ணி தைச்சிக்கோங்க. நீங்கள் கீழே வந்து மடிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு கிளாத் வந்து நீங்கள் விடுறீங்களோ அதை வச்சு தான் நீங்கள் வந்து மடிக்கணும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இப்போவே வந்து கூட அந்த மேலே வந்து ப்ளீட்டு வச்சுட்டு ஃபுல்லாகவே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பட் நான் வந்து எப்படி பண்ணுவேன் அப்படின்னா டேரெக்டாக அந்த பாடிஸ் மேலேயே வச்சு ப்ளீட்டு வந்து கொடுத்துருவேன். அதனால நான் வந்து இப்போது கீழே பாட்டம் வந்து மடித்து தைச்சதோட அதை எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ பாடிஸை வந்து தைக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் வந்து ரவுண்ட் நெக்காகவும் பேக் வந்து நம்ம வந்து டீப் வி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நீங்கள் ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு கண்டினியூவாக நீங்கள் நெக்கு வந்து அடித்து திருப்பலாம் அப்படின்னா உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். ஏன்னா ஓப்பன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். இதில் ஓப்பன் இல்லாததுனால நீங்கள் அப்படி பண்ண முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேக் நெக்குக்கு தனியாக இந்த மாதிரி பீஸ் கொடுத்து அடித்து ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு தனியாக அது மாதிரி ரெடி பண்ணுறோம். அதுக்கப்புறமா ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் கிட்டேயும் வந்து அதே போல் பீஸ் வந்து கொடுத்து தைச்சிக்கலாம். இதுவே நம்ம யூஸ்வலாக எப்போவும் வந்து தைக்கும்போது பேக்கு வந்து ஓப்பன் இருக்கும். ஸோ அந்த ஓப்பன்லேருந்து உங்களுக்கு கண்டினியூவாக இந்த மாதிரி பீஸை வந்து கொடுத்து தைப்பீங்க. இதுக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் எடுத்திருக்கோம். நீங்கள் வந்து இந்த வளைவு நல்லா உங்களுக்கு டீப் யூ ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்லலாம் வருது அப்படின்னா நம்மளுக்கு கிராஸ் பீஸ் தான் வந்து கரெக்டாக இருக்கும். இதே ஸ்ட்ரைட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் தேவையில்லை, ஸ்ட்ரைட்டாக இருக்க பீஸே வந்து எடுத்துக்கலாம். கீழே அந்த வி கிட்ட மட்டும் ஒரு ப்ளீட்டு வந்து கொடுத்து தைச்சிக்கோங்க. அடுத்தது அந்த வி கிட்ட வந்து ஒரு கட் மட்டும் கொடுத்துட்டு
நம்ம இதை வந்து மடித்து தைக்கலாம். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். இதுவே நீங்கள் லைனிங் கொடுத்து தைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இவ்வளோ வேலை இல்லை. அப்படியே அவுட்டரில் வந்து ஒரு தையலை போட்டுட்டு நீங்கள் அப்படியே டேர்ன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஃபினிஷ் ஆகிடும். பட் நம்ம லைனிங் இல்லாமல் தைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் பீஸ் கொடுத்து அடித்து திருப்புவோம். அந்த வி ஷேப் கிட்ட மட்டும் கொஞ்சம் நல்லா பொறுமையாக பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தைங்க. இப்போ வந்து நம்ம உள்பக்கமாக வந்து மடித்து ஒரு தையல் வந்து அது மேலே போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த நெக் போர்ஷன் கிட்ட வந்து நல்லா ஸ்டிஃபாக உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி பீஸ் கொடுத்து தைக்கும்போது. இதுவே நீங்கள் வந்து அப்படியே செல்ஃப் ஃபோல்டிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு அந்த இடம் ஸ்டிஃபாக இருக்காது. ஒரு மாதிரி நெளிஞ்சு வந்துடும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. இந்த மாதிரி பீஸ் கொடுத்து நீங்கள் தைக்கும்போது தான் அதோட லுக்கு வந்து உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபாக நல்லா நிற்கும். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். அடுத்தது ஃப்ரண்ட்லேயும் வந்து அதே மாதிரி ரவுண்ட் நெக்குங்கிறதுனால நம்ம வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தான் வந்து தைக்க போகிறோம். ஸோ பேக்குக்கு வந்து எப்படி பீஸ் கொடுத்து தைச்சிட்டு அதை டேர்ன் பண்ணி தைச்சோமோ சேம் ப்ரொசீஜர் தான் ஃப்ரண்ட் நெக்குக்கு பண்ணும்போதும். அண்ட் நிறைய பேர் கேட்பீங்க இது என்ன மெட்டீரியல் அப்படின்ட்டு. இது வந்து காட்டன் மெட்டீரியல் தான். சப்போஸ் உங்களுக்கு இதுக்கு வந்து லைனிங் தேவை அப்படின்னா கண்டிப்பாக லைனிங் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை லைனிங் வந்து வேண்டாம் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ளைனாக யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது வந்து நீங்கள் காட்டனுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாச்சும் மெட்டீரியல் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து லைனிங் யூஸ் பண்ணணுமா வேணாமான்னு பார்த்துட்டு நீங்கள் லைனிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டையும் வச்சு ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நமக்கு அந்த ஆர்ம் ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இதே மாதிரி பீஸை வந்து கொடுத்து தைச்சிக்கலாம். சேம் ப்ரொசீஜர் தான் இதுக்கும் ஸ்லீவுக்கும். இல்லை நீங்கள் ஸ்லீவ்லெஸ்ஸாக இல்லாமல் ஸ்லீவ் ஏதாச்சும் அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா பஃப் கை வச்சிங்க அப்படின்னாலே இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து நார்மல் ஸ்லீவ்லெஸ் தான் நான் வந்து இப்போ தைச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஸ்லீவ் கிட்ட அதாவது ஆர்ம் ஹோலுக்கும் எந்த அளவுக்கு கிராஸ் பீஸ் தேவைப்படுதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஜாயிண்ட் வந்து போடணுன்னா போட்டுட்டு நீங்கள் அதை வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம ரெண்டாவது சைடும் வந்து தைச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போது இது கூட நீங்கள் பாட்டம் இருக்குது இல்லையா, நம்ம ஸ்கர்ட் போர்ஷன் வந்து தைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இது கூட வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ப்ளீட் வச்சு நம்ம இது பண்ண போகிறோம். நீங்கள் நல்ல பெரிய பெரிய பாக்ஸ் ப்ளீட் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெட்டீரியல் கட் பண்ணி பாக்ஸ் ப்ளீட் வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து குட்டி குட்டி ப்ளீட்ஸ் வர மாதிரி நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். அதனால நான் ஒரு 1 இன்ச் கேப்பில் 1/4 இன்ச் அளவுக்கு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து கேப் விட்டுருங்க. ஏன்னா நம்ம அந்த இடம் வந்து உள்ளே வந்து போயிடும் தைக்கிறதுக்கு. அதனால அந்த இடத்துல வந்து நீங்கள் ப்ளீட் வைக்க தேவையில்லை.
அந்த 1.5 இன்ச்சு தள்ளி நீங்கள் வந்து ப்ளீட் வந்து வைக்க ஆரம்பிச்சிருங்க. ஸ்டார்டிங்லேயும் அதே மாதிரி எண்டிங்லேயும் அதே மாதிரி ஒரு 1.5 இன்ச் விட்டுட்டு சென்டரில் மட்டும் நீங்கள் ப்ளீட்ஸ் வந்து அந்த 1 இன்ச்சு கேப்பில் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கோ இல்லை 1/2 இன்ச் அளவுக்கோ நீங்கள் வந்து ப்ளீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாத் வந்து கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகிடும். ஸோ 2 பக்கமும் நம்ம அதே மாதிரி வந்து ப்ளீட்ஸ் வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் 2 பக்கமும் ப்ளீட் வச்சு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க போ இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம பேக் சைடில் வந்து எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் சைடு வந்து இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம 1 இன்ச் வந்து விட்டுருந்தோம். ஸோ அந்த 1 இன்ச் தள்ளி இந்த மாதிரி வந்து தையல் போட்டுக்கோங்க. 2 தையலாக போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேபி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் பிரித்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம போக்கு வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளெயினாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த இடத்துல வந்து சேம் அந்த ஃப்ராக்கோட கலர்லேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு வைப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 2 இன்ச்சு அகலத்தில் 5 இன்ச்சு அளவுக்கு ஒரு லென்த்தில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதை இந்த மாதிரி ரா எட்ஜஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளே போய் கவர் ஆகிற மாதிரி மடிச்சுட்டு அதை வந்து இந்த மாதிரி சுற்றிட்டு இது மேலே நம்ம வந்து ஒரு நார்மல் நீடில் வச்சு ஒரு தையல் போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அது பிரிஞ்சு வராது. கரெக்டாக சென்டரில் வச்சுக்கோங்க. அதே போல் இந்த போவில் இருக்கக்கூடிய ப்ளீட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம நார்மல் நீடில் வச்சு இதை ஃபுல்லாக வந்து ஹெம் பண்ணிவிட்டு இதை அந்த பேக்கில் அந்த வியோட எண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வச்சு நீங்கள் தைச்சி விட்டுறலாம். ஸோ இப்போ வந்து போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம எப்படி வந்து ட்ரெஸ்ஸில் வந்து தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வி வந்து முடியுது பார்த்திங்களா, இந்த இடத்துல நம்ம இதை வச்சுட்டு நல்லா வந்து பிரிஞ்சு வராத மாதிரி நம்ம துவைச்சாலும் அது உடனே வந்து அந்துடக்கூடாது. அந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக வந்து தையல் போட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.